ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரிப்ஜாய் ரிவ்யூ சேனல். இன்னைக்கு டவிவத் வாண்டா இயக்கத்துல ஒரு ஹாரர் சூப்பர் நேச்சுரல் படமா ரிலீஸ் ஆன டெத் விஸ்பரே டூ தாய் லாங்குவேஜ் மூவியோட ரிவ்யூ பார்க்கலாம். படத்தோட கதாநாயகனான யாக்ஃபெஸ்ட் பார்ட்ல தங்கச்சியை கொன்ன பேயை எப்படியாவது கண்டுபிடிச்சு பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக அந்த பேயை கட்டுப்படுத்தும் ஷாமனை தேடி காட்டுக்குள்ளே ஒரு கும்பலையும் கூட்டிக்கிட்டு போறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது சாதா காடு இல்ல, அது பேய்க்காடுன்னு. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அதான் இந்த படத்தோட மீதி கதை. காட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் பேய காட்டுற அந்த சீன்ல ஒரு ட்விஸ்ட்டை வச்சு வெறித்தனம் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் எப்படிடான்னு யோசிச்சு பார்த்தா அடுத்த 52 மினிட்ஸ் ஃபயர் மோட தான் பங்கம் பண்ணிட்டாங்க. சினிமாட்டோகிராஃபியும் சரி, மியூசிக்கும் சரி, பாரஸ்ட்ல நடக்கிற காட்சிகளை காட்டிலும் ஹோட்டலுக்குள்ள நடக்கிற காட்சியில ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒரு த்ரில் பீலிங் எனக்குள்ள கடத்துச்சு. சவுண்ட் எஃபெக்ட் இன்னொரு பெரிய ஹைலைட்டா சொல்லலாம். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஹீரோவா பிளே பண்ண நாடெட் குகிமியா ரொம்ப அற்புதமா நடிச்சிருந்தாரு. ஹேண்ட்ஸமா வேற இருந்தாரு. ஹீரோவோட அம்மா கேரக்டர் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருப்பாங்க, பங்கம் பண்ணிட்டாங்க பெர்ஃபார்மன்ஸ்ல. படத்துல பிரச்சனையாப்பட்டது ஃபர்ஸ்ட் 1 ஹவர் ஃபாரஸ்ட்ல நடக்கிற காட்சிகள் எனக்கு சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னா அதில் வர எல்லா கேரக்டரோட ரைட்டிங் ரொம்ப சுமாரா இருந்தது. இந்த படம் ஒரு படத்தை ஞாபகம் படுத்திக்கிட்டே இருந்துச்சு. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குதுன்னா, சுமாரான ஃபர்ஸ்ட் 1 ஹவர் வெறித்தனமான லாஸ்ட் 52 மினிட்ஸ் ஒன் டைம் பார்த்து என்ஜாய் பண்ண மிக ஒர்த்தான படம் தான் இது. அடல்ட் கான்டென்ட்லாம் சுத்தமா கிடையாது. இரத்தம் தெரிக்கக்கூடிய குரோதமான காட்சிகள் நிறையா இருக்கு. ஸோ ஃபேமிலி கூட பார்க்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.